கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே ஆகாரமாய் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய செவிகளை திறந்தருளும், உள்ளங்களை திறந்தருளும், எங்களுடைய கண்களை திறந்தருளும். எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய வாழ்வும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. ஒவ்வொரு சமயத்திற்கும் மதத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன என்று கேட்டால் ஆலயங்கள், கோவில்கள், ஆலயங்கள், மசூதிகள் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே நாம் அழைக்கிறோம். மதம் என்று, ரிலிஜன் என்று சொல்லிவிட்டாலே ஒரு கட்டடம் வேண்டும். அது ஒரு ஆலயம், அது வேண்டும். ஏனென்றால் ஆலயம் இல்லாத மதங்கள் கிடையாது. ஆனால் மதங்கள் தோன்றுவதற்கு முன்பாக ஆலயங்களை பற்றி தான் அந்த அடிப்படை ஆரம்பம் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் எல்லா மதங்களும் ஆலயங்களை கட்டிவிடுவார்கள். குறிப்பாக நமக்கு தெரிந்த சமயம் யூத சமயம். யூத சமயத்தில் அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கு போகும்போதும் அங்கே உள்ள மரத்தின் கீழே என்ன செய்தார்கள்? ஆலயம் ஆராதனை பண்ணினார்கள். அதற்கு பிறகு ஆசரிப்பு கூடாரம் வந்தது. அதற்கு பிறகு ஆலயம் வந்தது. அந்த ஆலயம் உடைக்கப்பட்டு மீண்டும் ஆலயம் கட்டினார்கள். இன்றும் அந்த ஆலயம் கட்டுவதற்கான ஒரு தரிசனமும் ஒரு கனவும் யூதர்கள் மத்தியிலே இருக்கிறது. கிறிஸ்தவ சமயத்தில், நம்முடைய சமயத்தில், புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் கட்டுதல் என்கிறது வரவே இல்லை. ஏனென்றால் எல்லாரும் வீடுகளிலே கூடினார்கள். அவர்கள் வீடுகளிலே கூடி அப்பம் விட்டு ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணி அந்யோன்யப்பட்டார்கள். காலப்போக்கிலே 4ஆம் நூற்றாண்டிலே அது ஆலயமாக உருவெடுக்கிறது. ஆலயத்தை நோக்கி கிறிஸ்தவ நம்ம நம்பிக்கையெல்லாம் போகிறது. ஆலயம் இல்லை என்றால் திருச்சபை இல்லை என்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் ஆலயம் என்பது எல்லா சமயத்திற்கும் பொதுவானது. அதிலே நாம் பல்வேறு நன்மைகளை செய்கிறோம். நம்முடைய திருச்சபையில ஒரு ஆலயம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் கனவு காண்கிறோம், தரிசனம் கண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கட்டாயம் ஒரு ஆலயத்தை தருவார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஆலயம் எதற்கு? நமக்கு ஒரு பில்டிங், ஒரு ஆலயம் எதற்கு என்று கேட்டால் அதற்கு ஆராதனை, ஊழியம், நாம் கூடி வருவதற்கு, நாம் ஒருவர் சம்பாஷணை செய்வதற்கு, நம்முடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூல், யூத், இதெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகையால் நமக்கு ஒரு ஆலயம் தேவை. ஆனால் நம்முடைய வேத பகுதியில் இந்த மாதத்திலே நாம் சிந்திக்க கூடியது நோ யுவர் சர்ச் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு திருச்சபைக்கு வேதம் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். We are the temple of God என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆலயம் என்று சொல்வது கட்டிடம் அல்ல, நாம் தான். நீங்களும் நானும் தான் ஆலயம், வேற ஆலயமே கிடையாது. அது மரத்தின் கீழே கூடினாலும் சரி, மண்டபத்துக்கு கீழே கூடினாலும் சரி, ஆலய ஆராதனையிலே கூடினாலும் சரி, நாம் ஆண்டவருடைய திருச்சபை. It's a temple of the Holy Spirit. நான் இந்த தியானத்தை நான் தொடங்க ஆரம்பித்த பொழுது I research about the temples in the world. அதில் உலகில் உள்ள எல்லா சமயங்களில் உள்ள கோவில்களை குறித்து நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். உலகத்தில் மிகவும் சிறப்புமிக்க புகழ்மிக்க கோயில்கள் என்று சொன்னால் 37 கோயில்கள் இருக்கிறதா. 37 temples or churches or mosques in the world as very famous. அந்த 37 ஆலயங்களிலே கிறிஸ்தவ சமய ஆலயங்கள் கொஞ்சம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் தான் 1/8 மடங்கு, 1/8 ஆலயம் இந்தியாவில் தான் இருக்கிறது. ஃபேமஸ் டெம்பிள்ஸ் என்று சொல்லி. அதனால் ஒரு விதத்தில் நாம் பெருமைப்பட வேண்டும் இந்தியன்ஸ், இல்லையா?
மற்ற எல்லா இடத்திலும் இல்லாத ஆலயங்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கிறது என்று சொல்லி நாம் ரொம்ப பெருமைப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் இரத்தமும் சதையும் உயிரும் உள்ள மக்களாக ஆலயங்களாக இருக்க விரும்புகிறார். First, when we have built ourselves as a temple of the Holy Spirit, everything will follow. அது பின்பாக வரும். ஆலயம், கட்டிடம், ஆலயத்துக்கான இடங்கள் எல்லா ஆசீர்வாதம் வரும். But we have to build the church as the temple of the Holy Spirit. இதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டில் இருந்தல. நான் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். I'm preaching you from the New Testament theology, but I just taken from the Old Testament reference, the New Covenant text prophecy from Ezekiel. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம் முதல் 28வது வசனம் வரை அடங்கிய வேத பகுதியை நான் இந்த தியானத்துக்கு என்று நான் வைத்துக் கொள்கிறேன். திருமறையில பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். ஆலயமாக இருக்கிறோம் என்றால் என்ன பொருள்? The temple of God, what does it mean? The temple of God means the expression of God's providence. ஆலயம் என்று சொன்னாலே அதுல கடவுளுடைய அந்த ப்ராவிடன்ஸ் இருக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் அங்கே கொடுக்கிறார். The temple is the place of God's providence. So we are the church, we are the temple of the Holy Spirit, then God is our provider. ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை கொண்டு போய் பலியிடு என்று சொல்லும்போது மகன் கேட்கிறான், எல்லாம் இருக்கிறது, ஆடு எங்கே என்று கேட்கும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனுடைய மலைக்கு பேர் மோரியா மலைக்கு பேரு இந்த பர்வதத்திலே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுதான் God provides all our needs. ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய ஆலயம், நாம் எல்லாரும் ஆலயம் என்று சொல்லும்போது உங்கள் மனதிலே ஒரு வசனம் வரும். ஒருவன் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லி ஒரு கடுமையான ஒரு வசனத்தை அவர் சொல்லுகிறார். அதை நாம் அடிக்கடி இந்த ஆலயம் என்று சொல்லுவதே நம்முடைய உடலை குறித்து எண்ணுகிறோம். No, in that particular text it is plural, it is not a singular. It doesn't refer the body, our physical body, it refers to the body of Christ. நம்முடைய திருச்சபையாகிய நாம் ஆண்டவர் தன்னுடைய ஆலயமாக பார்க்கிறார். It's an expression of God's providence. 26வது வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேலிலே இரண்டாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நம்மை குறித்து அவர் சொல்லும்போது ஆண்டவர் என்னென்ன கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதுல இந்த உலகத்தில் நமக்கு வேண்டியதையும் பற்றி அவர் சொல்லவில்லை. கார் வேண்டுமா, வீடு வேண்டுமா, நல்ல வேலை வேண்டுமா, பேங்க்ல பணம் வேண்டுமா, அல்லது வேற எந்த பொருள் சொத்து வேண்டுமா, இதை பற்றி எல்லாம் சொல்லவில்லை. அவர் கொடுக்கிற இந்த ப்ராவிடன்ஸ், the providing something different from us. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் காலப்போக்கில் நாம் முதலாவது நம்முடைய தேவைகள் எல்லாம் முதலாவது தேடுகிறோம், பின்பு தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும். இதை நாம் வசனத்தை மாற்றி விடுகிறோம். இல்லை இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது மற்ற எல்லாம் சேர்ந்து வரும். அதற்காக நாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பசியாக அவர்கள் ஒரு பிச்சை எடுக்க விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக ஏங்குவதை நான் காணவில்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை, தேவைகளை சந்திக்காமல் இருப்பதில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் கொடுக்கக்கூடிய 3 ஆசீர்வாதங்கள், 3 ப்ராவிடன்ஸ்ல முதலாவது கிருபை. இதை எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். இந்த கிருபைக்கு அவர் சொல்லக்கூடியது புதிய இருதயம், நவமான இருதயம் என்று சொல்லி தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே புதிதான வந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல புத்தம் புதிதான உள்ளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் முதலாவது நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ராவிடன்ஸ் தெரியுமா? திருச்சபையின் ஆண்டவருடைய ஆலயமாகிய நமக்கு அவர் கொடுப்பது புத்தம் புதிதான இருதயம். புத்தம் புதிதான இருதயம். இந்த இருதயம் புதிதாக இருக்கும் போது எல்லாமே புதிதாக இருக்கும். இருதயம் பழசாக இருக்கும் போது எல்லாமே பழசாக இருக்கும். இல்லையா? ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நல்ல திராட்சை ரசம், புதிய திராட்சை ரசம் பழைய துருத்தில ஊற்றக்கூடாது, அல்லது பழைய திராட்சை ரசத்தை புது துருத்தில ஊற்றக்கூடாது. ஏன்னா ரெண்டும் பாழாய் போயிடும். ஒரு பழைய இருதயத்திற்குள்ளாக ஆண்டவருடைய ஆலயமாக ஆழ்வது என்பது கடினமான காரியம். ஆகையால் தான் நீங்க எசேக்கியேல் முதலாவது அவர் கிருபை என்ன, first he gives the grace to have the new heart. எல்லாம் ஒளிந்து போயின, பலவேளை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் புதிய இருதயம். புதிய இருதயத்தில் புது ஆண்டவருக்கு ஏற்ற சிந்தனைகள், ஆண்டவருக்கு ஏற்ற எண்ணங்கள், ஆண்டவருக்கு ஏற்ற விருப்பங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான கரிசனைகள், இவையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மற்ற எல்லாமே கூட கொடுக்கப்படும். அந்த கூட கொடுக்கப்படுவது மாத்திரம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. We are all more anxious about what we will have. No, about this world. No, it will given to you. As a man of God, as a servant of God, I will tell you, when you seek God's kingdom, everything will be added to you. You don't need to seek. God knows you. ஆனால் அதே சமயத்தில் முதலாவது நமக்குள்ளே அந்த இருதயம் இருக்கும். புதிதான இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய சுவாபம் வெளிப்படும், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும். ஆண்டவர் அதை முதலாவது கிருபை தருகிறார். கிருபை என்பது நாம் உழைத்து சம்பாதிப்பதல்ல, அது நமக்கு இரக்கமாக தேவன் கொடுப்பது. நாம நம்முடைய இருதயத்தை மாற்ற முடியாது. நமக்கு நன்றாக தெரியும். ஜனவரி 1ஆம் தேதி வந்து விட்டாலே அந்த 31ஆம் தேதி அந்த 6 மணிலிருந்து 12 மணி வரை நைட்டுக்குள்ளாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய சிந்தனை என்ன? இந்த வருஷத்தை ஓப்பி அடிச்சிட்டோம், இந்த வருஷத்துல சரியா பயில் படிக்கல, இந்த வருஷத்துல ஜெபம் பண்ணல, கோயிலுக்கு போல, இந்த வருஷத்துல நிறைய காரியம் ஆண்டுக்கு பிரியமெல்லாம் செய்யலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தை 12 மணிக்குள்ள நான் என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிச்சுட்டு நியூ இயர் டே சண்டே நியூ இயர் சர்வீஸ்க்கு வருகிறோம். தீர்மானத்தை ஆண்டவர் சொல்லுகிறோம். மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே முதல் அடிபட்டு போயிரு. ஆண்டவரே, நான் உமக்கா வேதம் வாசிப்பேன்னு சொல்லிட்டு தீர்மானிச்சுட்டு அந்த ஜனவரி 1ஆம் தேதி என்னால வேதம் வாசிக்கவே முடியல, பார்ட்டிக்கு போய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி படுத்துரு. இல்லையா? This is ours. We cannot change ourselves. We cannot change our heart. Only God can do that. Unless He implant the new heart in us through the Spirit, you can't change yourself. முதலாவது அவர் கொடுப்பது கிருபையான ஒரு நவமான இருதயம். இரண்டாவது பாருங்கள், இங்கே சொல்லுகிறார், அவர் கொடுப்பது ஒரு கிஃப்ட்ஸ், அருள் கொடைகள். என்ன அருள் கொடையை கொடுக்கிறார்? நியூ ஸ்பிரிட். இந்த நியூ ஸ்பிரிட் என்று சொன்ன உடனே நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஐயோ நியூ ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானோ. நியூ ஸ்பிரிட் இஸ் தி ஸ்பிரிட் கனெக்டிங் வித் காட். புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் எல்லாருக்கும் நமக்கு ஆவியானவரை தந்திருக்கிறார். அதனால தான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆனா அந்த புதிய ஆவி என்று சொல்லும் போது இந்த பழைய ஆவி என்ன செய்யும்? பழைய ஆவியின் தலைவினை நோக்கி போய் கொண்டிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிடம் அன்பு கூறாதிருங்கள், இந்த உலகத்தின் ஆவியிலே சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். Our spirit normally goes with the way the world goes. Normally goes the way the majority goes. Normally goes the way everyone trend goes. No, our spirit goes along with the Spirit of God. ஒரு புது ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். புது ஆவி, அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆவி நாம் பழைய பிசாசானவனை தேடாமல் ஆண்டவரை தேடு. That's a gift. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியை புதிதாக்குகிறார். யூதர்கள் படுக்கைக்கு போகும்போது சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சொன்ன பிறகு எந்த ஒரு யூதனும் யார்த்தையும் பேச மாட்டான், எந்த ஒரு யூதனும் எதையும் செய்ய மாட்டான், அப்படியே படுத்து தூங்கிடுவான். ஏன்னா கடைசியில் அவன் சொல்றது, என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன். அதை சொல்லிவிட்டானா தூங்க போறான்னு அர்த்தம். அதை சொல்லிட்டானா அவங்க மரணம் அடைய போகிறான்னு அர்த்தம். அதிகாலையில் எழும்போது யூதன் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா?
ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்குள்ளே கொடுத்திருக்கிறீர், ஒரு புதிய நாளை நான் காண்கிறேன். You have already given me a new spirit. That's what we talk about. We have a gift. We have a beautiful gift of new spirit. மற்றவர்களுடைய ஆவி செயல்படுவதற்கும் நம்முடைய ஆவி செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். கர்த்தருடைய ஆவி நம்மை நடத்தும் பொழுது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ரோமரிலே அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். What kind of spirit we have? Work with the Holy Spirit. Work with the Holy Spirit to pray, to testify, to live and follow Jesus. மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிற என்ன தெரியுமா? மூன்றாவது is a grants. I would like to put the word grants. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? புது இருதயத்தை தந்துட்டாரு, இப்போ புது ஆவியை நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தால ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு, ஆனா நம்முடைய உள்ளம் உடனடியா என்ன செய்யல, மாறுவதற்கு கஷ்டப்படுகிறது இல்லையா? நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் பெற்றாலும் அபிஷேகம் பெற்றாலும் நம்முடைய பழைய சுபாவம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம சொல்றோம் இது என்னோட பிறந்த சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்தந்த சுபாவம் எல்லாம் அந்த இருதயத்தில் இந்த கல்லான அந்த இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த நவமான இருதயம் சதையான இருதயம் ரெண்டு காரியத்தை இங்க சொல்லுகிறார். நவமான இருதயம் என்பது புதிய இருதயம், கல்லான இருதயம் என்பது நம்முடைய இருதயத்துல மூலமாய் அவர் செய்யக்கூடிய இனிமையான காரியங்கள். நல்ல புதிய புதிய இருதயம் இருக்குது, ஆனா கல்லா இருக்குதுன்னா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. பார்க்கிறவங்களுக்கெல்லாம் புதிய இருதயமா இருக்கும், உள்ள ஏகப்பட்ட கல். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை என்ன தெரியுமா? ஒரு அன்பளிப்பு என்ன தெரியுமா? அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்க. கல் என்று சொல்லுவது நமக்கு நன்றாக தெரியும், உணர்வு இல்லாதது, உணர்வே கிடையாது, ஒரு சென்ஸே கிடையாது, ஒரு விதமான ஒரு உறுத்தலே கிடையாது. ஏன்னா கல்லிட்ட பேசினா எப்படி பேசுமா? பேசாது. அந்த மாதிரிதான் ஒரு கல்லான இருதயம். நம்முடைய உள்ளம் அப்படி இருக்கும் பொழுது அது நிச்சயமாய் அது தேவனுடைய ஆலயத்தினுடைய ப்ராவிடன்ஸாக இருக்க முடியாது. முதலாவது என்ன சொல்ற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயங்கள், ஆலயம் திருச்சபை. இதற்குள்ள ஆண்டவர் கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறார், நவமான இருதயத்தை கொடுக்கிறார், புதிய ஆவியை கொடுக்கிறார். God's providence is the first expression. The second expression என்ன? 27வது வசனத்தை பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். Second, the temple of God, the Holy Spirit is an expression of God's performance. ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதற்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ்பிரஷன். தேவனுடைய ஆலயமாகிய திருச்சபையிலே ஆண்டவர் செயல்படுகிறார். டைம் டு டைம் we have the question that உண்மையிலே கடவுள் செயல்படுகிறாரா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் வரலாம். ஒரு திருச்சபை என்று சொன்னால், திருச்சபை நாம் தான் திருச்சபை. நாம் திருச்சபையில தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவர் கொடுத்தது என்னவென்றால் அவர் செயல்படுகிறார். அவர் செயல்படாத பட்சத்தில் யாரும் திருச்சபை என்று பெயரிடவே முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், how do you perform in the church, the temple of the Holy Spirit? Number one, அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. இங்கேதான் ஸ்பெசிபிக்கா சொல்றார், என் ஆவியை வைத்து என்று சொல்லுகிறார். ஏன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளுகிறார் என்று கேட்டால், வேத புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், the first work of the Holy Spirit in the Old Testament and the New Testament to protect us, to protect us. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிறார், எல்லாரும் திகைத்து வானத்தை பார்க்கிறார்கள். ஐயோ ஆண்டவர் போய்விட்டாரே என்று கலங்கி பார்த்து கொண்டிருக்கும்போது தேவதூதர்கள் வருகிறார்கள். நீங்களே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள், அங்கே போகிறவர் திரும்பி உங்கள் இடத்திலே வருவார். ஆனால் ஆண்டவர் போவதுக்கு முன்பாக என்ன சொன்னார்? நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு
அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஏன் பரிசுத்த ஆவியை அனுப்பு? நான் உலகம் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தானே சொன்னார். திரும்ப ஏன் பரிசுத்த ஆவியை நடத்த வேண்டும் என்றால், அழகான ஒரு விளக்கம். அதனுடைய பொருள் என்னவென்றால், யோவான் 17 சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய திருச்சபையை பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார். The safety is the first primary part of the Holy Spirit working in the church. ஒரு பாதுகாப்பு. ஒரு தோட்டம் வைக்கிறோம், தோட்டம் வைத்து நன்றாக நாம் பார்க்கிறோம். ஆனால் தோட்டம் வைத்து நல்ல செடியெல்லாம் வளர்ந்து வருகிறது, பூக்கள் வருகிறது, காய்கள் வருகிறது. நாம் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம், இந்த வருஷத்துல நல்ல காயெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஆனா தெரியாதனமா நம்ம ஒரு நாள் நைட்டு நம்ம வெளியே போன டைம்ல ஒரு மிருகம், 2-3 மிருகம் வருது, மான் வருது, வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டுன்னா வெளியே காலையில வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா மொட்டையா இருக்குன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. That is reality. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செஞ்சு கடைசியில் இது ஒண்ணு இந்த மான் வந்து சாப்பிட்டு போயிட்டேன். பாதுகாப்பு என்று ஒன்று இல்லை என்று போது எதுவும் வந்து எதுவும் செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய திருச்சபையை பாதுகாக்கிறார். அவர் திருச்சபையை பாதுகாத்ததினாலே அவர் வாசலில் நின்று கொண்டு பாதுகாக்கிறார். எந்த ஒரு ஆபத்தும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதின் நோக்கம், நம்மை பாதுகாப்பு. என்னிடத்துல அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் என்னிடத்துல வந்து அவருடைய வீட்டுக்காக ஜெபிக்க சொன்னார். அவருடைய வீட்டுக்கு எல்லாம் புது வீடு, எல்லாம் ஜெபித்தோம். ஜெபித்து முடிந்த உடனே, பாஸ்டர் யாரையும் நீங்க கூப்பிடல, உங்களை மாத்திரம் நான் கூட்டு போறேன்னு ஒரு அறைக்கு கூட்டு போனார். அந்த அறைக்கு பின்னால ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்க்கு எடுத்து கீழே வச்சார். அவ்வளோ சேஃப்டி பாக்ஸ். அவர் சொன்னாரு, பாஸ்டர் இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னார். எதுக்குன்னு? ஆண்டவர் இதை பாதுகாத்து கொள்ள. நான் சொன்னேன், இது பேங்க் செய்யறாங்க இல்லையா, நிறைய பேர் செய்யறாங்க. ஆண்டவர் இதை பாதுகாக்க வேண்டும் சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எண்ணம் என்ன? வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் காட்? உங்களுடைய few thousand few ஜுவல்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு இதை ஆண்டவர் பாதுகாக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட இந்த சேஃப்டி பாக்ஸை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணினார். நான் சொன்னேன், ஆண்டவருடைய பாதுகாப்பு முதல்ல நீங்க தான். உங்களை பாதுகாத்தாலே எல்லாத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார், கவலைப்படாதுங்க சொல்லி. When the Holy Spirit is given to us to protect us from every evil, from every damages, from every temptation, every trials, Holy Spirit will protect us. அது முதலாவது. இரண்டாவது பாருங்க, ஆண்டவர் உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவன்படி செய்யவும் பண்ணுவேன். இரண்டாவது சொல்லுகிறார், உங்களை என் கட்டளைகளின்படி நடக்க பண்ணுகிறார். He said that you to walk, cause you to walk in my statutes, my word. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னமா? முதல்ல நம்மை ப்ரொடெக்ட் பண்றது, ரெண்டாவது நம்ம நடக்க பண்றது. எதுல நடக்க பண்ணோம்? நம்ம மனம் போன போல நடக்க பண்ணுவதல்ல. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். The second performance of the temple is to walk in the word of God. அதனால அடிக்கடி சொல்லுகிறோம், இந்த வேத புத்தகம் இல்லைன்னா நீங்களும் நானும் கிடையாது. இந்த வேத புத்தகம் இல்லைன்னா நீங்களும் நானும் ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியாது. இந்த வேத புத்தகம் இல்லைன்னா நீங்களும் நானும் எந்த விதத்திலும் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. Know your Bible first before you know everything. நான் சொல்லல, ஜார்ஜ் முல்லர் சொன்னார். ஜார்ஜ் முல்லர் சொன்னது வார்த்தையும், know your Bible first, then you know anything. இன்றைக்கு we know everything except the Bible. If that is the case, how can we live as the temple of the Holy Spirit? How can we perform in our lives? Put God first, God's word first. Without God's words, we cannot move anywhere. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்துக் கொள்ளுகிறவருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டார். இன்னைக்கு நான் தைரியமா வேதத்திலிருந்து நான் சொல்றேன். When you pray without knowing God's word, your prayer has gone anywhere. No. You just pray to yourself. That's it. You feel that you have the emotional satisfaction.
or spiritual pseudo satisfaction that you are spiritual. No. If you don't listen to God's word, your prayer is not going to answer. The skills, he wants to put that. Cause to walk. இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த பர்டிகுலர் ஹீப்ரு வேர்ட்ல இது இந்த வார்த்தை இந்த வேர்ப் ஆண்டவர் இவ்வளவு அழகா பயன்படுத்துறா தெரியுமா? இது ஒரு சின்ன குழந்தை நடக்க முயற்சி பண்ணும் பொழுது ஒரு தகப்பன் அந்த பிள்ளைக்கு உதவி செய்யறான்ல, அந்த வேர்டு பயன்படுத்தப்படுது. God has chosen a very specific Hebrew word to explain this. ஆண்டவர் எனக்கு எல்லாம் தெரியும்னு நடக்கிறது இல்லை. ஆண்டவத்தை கரத்தை பிடிச்சி அவருடைய வார்த்தையில நம்ம நடக்க, நான் உனக்கு போதிக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. Because he wanted to give that skills. Without these skills we cannot see God's performance. மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? And you will keep my judgments and do them. Not only knowing the God's word, but also doing that. கேட்கிறவர்களால் மட்டுமல்ல, செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, ஆண்டவரே போதகரே உங்க அம்மா வெளியே இருக்காங்க, உங்க சகோதரர் வெளியே இருக்காங்க, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இயேசு சாமிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவர் இப்படி ஒரு ஊரா போய் கண்ட இடத்துலையும் தங்கி கண்ட இடத்துல சாப்பிட்டு கண்ட இடத்துல பிரசங்கம் பண்ணி ஒரு கேர்லெஸ் இல்லாமல் அப்படி போய்கிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு அவர் பைத்தியக்காரன்னு எண்ணி அவங்க அவர் வீட்டுக்கு கூட வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருப்பான். சொந்த தாய் இருக்காங்க, சொந்த சகோதரர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் யாரை தாயுமாக சகோதராக சகோதரியாக வச்சிருக்கார் தெரியுமா? யாருடைய வசனத்தை கேட்டு செய்கிறார்கள். So he performs through our safety and through skills, and systematically he empowers us to do his work. Systematically. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செய்வது என்பது ஒரு நாள் கூத்தல்ல. ஒரு நாள்ல நான் அன்னைக்கு இந்த வசனத்தை செய்வேன், அதுக்கு பிறகு அடுத்த 365 நாள் கழித்து இன்னொரு வசனம். இது ஆண்டவருடைய பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஆண்டவர் அனுதினமும் நம்மை நடத்துகிறார். ஒரு உதாரணமே சொல்லுகிறேன். நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, பிறக்காங்க, வளர்றாங்க. ஒவ்வொரு சீசன் டைம்ல உங்களுக்கு போட்டோ எடுக்கிறோம், வீட்டில் வைக்கிறோம். ஒவ்வொரு டைம்ல அவங்களுடைய ட்ரெஸ் மாறுது, சைஸ் மாறுது, ஷூ சைஸ்லாம் மாறுது, அவங்களுடைய ஒரு உணவு பழக்க வழக்கம். we change everything, right? we change everything until they go alone and settle themselves. இந்த கேர் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பண்றோம்ல, இத மாதிரி தானே ஆண்டவர் நமக்கு பண்ணுகிறாரு. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் நமக்கு சாப்பாடு கொடுத்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு தண்ணி கொடுத்தான்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒண்ணு செத்திருப்போம், அல்லது நோஞ்சானா இருப்போம் ஆவிக்குரிய விதத்தில். ஆனால் ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் நடத்துகிறார். The temple of the Holy Spirit is the expression of God's performance. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், சரீரத்தின் அவயவங்கள் தான். ஆனா தலைதான் முக்கியம். தலைதான் முக்கியம். தலைதான் தீர்மானிப்பார், தலைதான் நடத்துவார், தலைதான் எல்லாவற்றையும் செய்வார். Christ is the head of the church. We are all part of the body. We are different members of the body. That's it. அவர் பெர்ஃபார்ம் பண்ணா திருச்சபையில் வெளி உலகு is an expression of God's performance. மூன்றாவதாக 28வது வசனத்தை நான் வாசித்து தியானம் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். 28வது வசனம், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து. ஆங்கில வேத புத்தகத்தில் இந்த வசனம் 2ஆக இணைக்கப்பட்டிருக்கு. தமிழிலே சிங்கிளாக இருக்கிறது, தமிழிலே 2 வேத வசனமாக இருக்கிறது. I would like to take that 28th verse. The temple of God is the expression of God's providence. The temple of God is the expression of God's performance. Temple of God is the expression of God's purpose. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கத்திற்காக
தேவன் ஆலயத்தை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் திருச்சபையாக பரிசுத்தாவின் ஆலயமாக ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் எந்த சபையை உண்டாக்குவதில்லை. நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளையும் செய்கிறார். ஒரு நோக்கத்தோடு அவர் செய்கிறார். என்ன நோக்கம்? அங்கே 3 விதமான நோக்கத்தை சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட், நான் உங்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த அந்த தேசத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, it is the temple of the Holy Spirit, is the place where we can experience God's promises. ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது இல்லையா? தமிழில் அழகா உண்டு, நரம்பில்லாத நாக்கு எதுவும் பேசும். அந்த நாக்குல நரம்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்தா தெரியல. நரம்பில்லாத நாக்கு எதுவும் பேசும். அதனால வேத புத்தகம் இது இந்த அது சர்ப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது அதை நீதிமொழிகள் சொல்லுது, the tongue is like a serpent, it twisted and divided inside அப்படின்னு சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், அது ஒரு கேணி மாதிரி, ஒரு நீருற்று மாதிரி, நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் ஒரே இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அதிசயம் நாக்குக்கு தான் உண்டு. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் மாறவே செய்யாது. அப்போ டெம்பிள் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் ப்ராமிசஸ். யூதர்கள் பாஸ்ஓவருக்கு எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போறாங்க. போகும்போது மலை மேல ஏறி போறாங்க. ஏறி போகும்போது அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பாட்டு நமக்கு நன்றாக தெரியும். என்ன பாட்டு? எனக்கு ஒத்தாசி வரும் கண்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அது ஒரு பில்கிரிம் சாங். அவங்க மலை மேல ஏறும்போது பார்க்கறாங்க, அங்க தேவாலயம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏனென்றா அந்த ஆலயம், it is a promise fulfillment of God to the people of Israel. தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் ஆண்டவருடைய ஆலயம். நான் உனக்கு பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குப்படுத்த தேசம். The second important thing is it's the presence God dwells. ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். God dwells. ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து கொண்டு வருகிறார்கள் 40 வருஷமாய். சரியா? அந்த பயணத்திலே மத்தியிலே, கடைசியில் கிடையாது, மத்தியிலே அவர்கள் நடந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஆராதனை எங்கே பண்ணினார்கள் என்ற ஒரு வரலாறும் இல்லை. அவர்கள் பாடினார்கள். எப்பொழுது? செங்கடை கடந்த போது பாடினார்கள். அவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு பாடினார்கள். அதற்கு பிறகு அந்த பயணத்தில் எந்த ஒரு இடத்திலும் அவர்களுக்கு ஆராதனை என்கிற இடம் இல்லை. ஆனால் சீனாய் மலையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தின பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு என்று சொன்னார். அது ஏன் கட்ட சொன்னார் சொன்னா, பில்டிங்கை கட்டுங்கன்னு சொல்லல, ஒரு ஆசரிப்பு, ஒரு டென்ட்டை போட்டுங்க. ஏன்னா அந்த the tent is the symbol of my presence with you. When the tent is moving, everyone will move. When the tent is settled, everyone will settle. அதனால டெய்லி இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல பார்க்கிறது என்ன தெரியுமா? தான் டென்ட் மூவ் பண்ணிருக்கோ இல்லையோ, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்குது, அது எடுக்கப்படுதுன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். Because the tabernacle is the God's presence among the people. நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன். இதை அழகாக சொல்லிக்கிறார். இதை தமிழிலே என்ன சொல்லியிருக்கேன் என்றால், அழகாக நான் உங்களிடத்திலே குடியிருந்து அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஆலயம் என்பது நாம் கூடுகிற கூடுகை மட்டுமல்ல, ஆலயம் என்பது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதற்கான ஒரு அறிகுறி, அடையாளம். மூன்றாவதாக என்ன சொல்லுகிற பாருங்க, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். The third important purpose, first is a promise to fulfill, the presence of God, and the third is praises. உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உறுதி என்ன தெரியுமா? What job we have? Worship. ஆராதனை பண்ணுவது.
இந்த ஆராதனை என்பது நமக்கு சில சமயத்துல we don't understand what it means. தனிப்பட்ட முறையிலே நாம் ஆராதனை பண்ணுகிறோம் வீட்டில், அது தப்பு கிடையாது, ப்ளீஸ் டூ ஸோ. ஆனா திருச்சபையாக நாம் வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய பர்பஸ் என்னவென்றால் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆகையால் தான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, சிலர் கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சபை கூடி வருதல் என்பது ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், தைரியமா நான் சொல்றேன், coming to the Sunday service, to the worship is not an option. It's not an option because this is called the temple of the Holy Spirit. நம்ம ரொம்ப சுகவீனமா இருக்கிறோம் அல்லது ரொம்ப தூரமா இருக்கிறோம், நம்மால that is understandable. ஆனால் நம்மாலே வர முடியும் என்று சொல்லும் பொழுது ஆலய ஆராதனைக்கு வருவது தேவன் நம்மை ஆலயமாக வைத்திருப்பதனுடைய நோக்கம். நீங்களாம் வீட்டில் உட்காருங்க, வீட்டில் இருந்தே பிரைஸ் பண்ணுங்க, வொர்ஷிப் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. பிகாஸ் கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்டியன் சர்ச், இட்ஸ் நாட் த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஃபெய்த். ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசம் கிடையாது. நீங்க இயேசுவை விசுவாசத்தால் நீங்க கூட்டத்தில் சேர்ந்துட்டீங்க, இயேசுவை விசுவாசத்தாலும் விசுவாச குடும்பத்தில் சேர்ந்துட்டீங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க குடும்பத்தில் ஒரு மெம்பர். ஆனால் ஆண்டவருடைய வாசகம் சொல்லுகிறது, when we have this God's purpose to worship him, to experience his presence, and also to receive and see the fulfillment of God's promises. நீண்ட பிரசங்கம், நிறைய பாயிண்ட்ஸ், 9 சப் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்தேன். எல்லாமே உங்களுக்கு புரிய மனதில் நினைத்து கொள்ள முடியாட்டாலும் see these 3 things. The temple is not the building according to the New Testament. Temple is all, the house of God is not a building. It is we are the house of God. We are the house of God. And God provides everything in the house of God. God performs everything in the house of God. God has purpose in everything in the house of God. அப்போ ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுது ட்ரினிட்டி எவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்சில் நம்ம இருக்கிறோம், இதுதான் சர்ச்சின்னு ஆண்டவர் பார்க்கல. we are his temple. The Holy Spirit lives in us. When Holy Spirit lives in us, we can see God's purpose, we can see God's performance, and we can see God's providence. So இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. You are not an ordinary person. நான் சொன்ன உடனே அந்த சிலர் சிரிக்கிறாங்க, பாஸ்டர் கடைசியில் என்ன சொல்றீங்கன்னு. You are not an ordinary person. You are part of God's temple. God's temple. Praise God for that. But keep the temple of the Holy Spirit as the church, as the temple of the Holy Spirit, not the temple of any spirit. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். நம்முடைய திருச்சபை வந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் a recognized charitable, charitable organization, a registerable church. Yes, legally, yes. According to government, yes. According to the community, yes. But according to the Bible, we are the temple of the Holy Spirit. And God dwells amongst us. God has a purpose. God wants to use us. No one is exempted in the temple of God for not being used by God. Remember that. இந்த திருச்சபையில் யாரும் பயன்படுத்தப்பட முடியாதவர்கள் என்று லேபிளே கிடையாது. ஏனென்றால் இது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய திருச்சபை, யாரையும் பயன்படுத்துவார். சரியா? அதனால கடவுள் அதுக்காகத்தான் நம்மளையும் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். Okay, we are born in brought up in different places. We live in different places. I never thought about coming to ICWC, but we are all part of the family now, right? But God has a purpose. We are special people. So I just wanted to call you to say this simple prayer. Lord, help me to build your temple as our church and use me mightily for that. Simple prayer. Help us to, please help to build up
the church as the temple of the Holy Spirit and use me for that purpose. அந்த ஒரு சின்ன என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த திருச்சபை உம்முடைய ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், பிரார்த்தனை செய்வோம். Close your eyes, please. Everyone, please. It's a very important time. You are called to commit your lives to build the temple of God as the church in Christ, Washington Church. God provides, God performs, God has a purpose. Lord, use me. ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த திருச்சபை உம்முடைய ஆலயமாக கட்டுவதற்கு என்னை பயன்படுத்தும் சுவாமி. முதலாவது உம்மை நான் தேடுகிறேன். உம்முடைய ஆலயத்தின் விருத்திக்காக நான் தேடுகிறேன். மற்ற எல்லாமே கூட கொடுக்கப்படும் சுவாமி. All material things, everything will follow us when we build the church as your body, as your temple. Use us, use me, Lord. புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இந்த மகா பெரிய பணிக்கு, இந்த மகா பெரிய தெய்வத்தினுடைய திட்டத்திற்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? God does not want to be isolated or alone or singled out. God has already put you part of that, the family of God, the temple of God. Please talk to Jesus. Lord, use me to build up your church as the temple of the Holy Spirit. நவமான இருதயம், புதிய ஆவி, சதையான இருதயம். ஆண்டவரே, எங்களை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட நீர் பேசினீர். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. என்னை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். இந்த திருச்சபை உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. திருச்சபையின் பிள்ளைகளை யாவரும் நாங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது அதை நீ ஆலயமாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்தை நாங்கள் உம்மால் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றும். எங்களை கட்டும் ஆண்டவரே. எங்களை அன்பினாலே கட்டும். உம்முடைய நோக்கத்தினாலே, சித்தத்தினாலே, திட்டத்தினாலே கட்டும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற எண்ணமும் அந்த உறுதியோடு கட்டும் சுவாமி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மற்றவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சுவாமி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.